பேசிட்டியா? சரி சரி பேசிட்டு நேற்று எதுவும் ப்ராப்ளம் ஆகணும்னு கேட்டுக்காரு. கதவை திறக்க முயற்சிக்காதீர்கள். டோன்ட் நாட் ஓப்பன் த டோர். டாமஞ்சேரி மாதிரி ஆகுது. ஆனால் பயமாக தாங்க இருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இப்படி வந்து நாளைக்கு வீட்டில் கூப்பிட்டு வரணும் எல்லாத்தையும். ஜாலியாக இருக்கும். சவுண்டு தாங்க பயமாக இருக்குது. கீழே போகிறது கூட பயம் இல்லை, அந்த சவுண்டு தான் பயமாக இருக்குது. ஆடாதீங்க, அமைதியாக உட்காந்துவாங்க, ஆடாதீங்க. ஏங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. அசால்ட்டாக கீழே இறங்கிட்டேன். நான் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போகலாம், அதுக்கு மேலே படிக்கட்டு வரும். ஏங்க அந்த குரங்கு பைய பிடுங்குச்சு, அது வரைக்கும் போகுமோ? ஆனால் குரங்கு பல்ல பார்க்க மாட்டேது சுவாமி. வீட்டில் நாய்க்கு ஏங்க இந்த இதுக்கு இப்போ தாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இங்கே உட்காந்து ஞாபகம் இருக்கா? இந்த வியூவில் செம்ம வியூ. நான் டூ வீலரில் வந்து ரொம்ப லாங்காக தெரிஞ்சது. ஆனால் நல்ல ஒரு இடம். இடம் பாருங்களேன், ஈஸியாக வந்துட்டோம். ஆனால் காற்று ரொம்ப வசதி அடிக்கிறதுனால அப்போ ஆடுறது சேஃப்டி பர்பஸ்லாம் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் கீழே வந்துட்டேங்க, அடிவாரம் வந்துட்டோங்க. வாயை கழுவுங்க. ஏன் ஆடாதீங்க, வந்துட்டேங்க, அவ்வளோதாங்க. பரவாயில்லைங்க, 50 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. கால் வலி எல்லாம் போயிடலாம். இன்னைக்கு கீழே இறங்கணுமோ இதுலேருந்து? ஏங்க இங்கே நின்றுங்க, கால் பீந்துங்க. அடிவாரம் வந்துட்டோமா? கரெக்டாக நம்ம ஏறின இடத்துல இவ்வளோ இறக்கி விட்டேன். ஓ, இங்கே ரோடு போகுது தனியாக. ரோடு தனியாக போகுதுங்க. இங்கே நிறுத்திட்டாங்க, அப்படியே குதிச்சு கிளம்ப வேண்டியதான். நட்டாத்தில் நிறுத்திட்டாங்க. கரண்ட் 2 போயிடுச்சா?